பல்வேறு துறைகளில் ஆற்றல் பெற்றவரும் மறைந்த எழுத்தாளருமான கவிஞர் எம் ஷம்ஸ் அவர்களை பற்றி சில வார்த்தைகளை இங்கு பரிமாறிக்கொள்வதற்கு வாய்ப்பு கிடைத்ததை விட்டு மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த வாய்ப்பை அளித்தமைக்காக இந்நிகழ்ச்சியின் ஏற்பாட்டாளர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஷம்ஸ் அவர்களின் கவிதைகளையும் சிறுகதைகளையும் 1960ஆம் ஆண்டின் நடுப்பகுதியிலிருந்தே எனக்கு படிக்க கிடைத்த போதும் அவரை முதலாக நேரில் சந்திக்கும் வாய்ப்பு 1975ஆம் ஆண்டுதான் கிடைத்தது. அதுபோலவே கடிதங்கள் மூலம் என்னுடன் தொடர்பு வைத்திருந்த கவிஞர் இக்பால் அவர்களை முதலாக நேரில் சந்திக்கும் வாய்ப்பும் அதே தினத்தில் தான் கிடைத்தது. கொழும்பு தப்ரபேன் ஹோட்டலில் நடைபெற்ற நூல் வெளியீட்டு விழா ஒன்றில் இருவரையும் நான் காண்கின்றேன். அப்போது நான் எழுத்துலகுக்கு புதியவன். அவர்கள் இருவரும் மூத்த தலைமுறை எழுத்தாளர்கள். இருந்தும் இருவரும் என்னை ஆறத் தழுவிக்கொண்டார்கள், அன்புடன் உரையாடினார்கள். முதல் சந்திப்பிலேயே நெஞ்சுக்கு நெருக்கமானவர்களாய் ஆகிவிட்டோம். அதன் பிறகு அலுவல் நிமித்தமாக கொழும்பு செல்லும் போதெல்லாம் ஷம்ஸின் வசிப்பிடத்தில் தங்கிக் கொள்வதே எனது வழக்கமாக இருந்தது. 1980களில் பகுதி நேரமாக கல்வி அமைச்சின் வளவாளர்களில் ஒருவனாக கொழும்பில் நான் கடமையாற்ற நேர்ந்தபோது அதிக நாட்களை ஷம்ஸுடனேயே செலவழிக்கும் வாய்ப்பு கிட்டியது. அக்காலத்தில் நண்பர்கள் எம்மை பார்த்து இரட்டையர்கள் என்று விழிக்கும் அளவுக்கு நாம் ஒன்றாக தெரிந்தோம். தனது சொந்த பிரச்சினைகள், குடும்ப பிரச்சினைகள் அனைத்தையும் அவர் என்னிடத்தில் பரிமாறிக்கொள்ளும் அளவுக்கு எமது நட்பு மிக நெருக்கமாக இருந்தது. அது குடும்ப நட்பாகவும் மாறியது. ஷம்ஸின் இறுதி காலம் வரை அவருடனான இந்த தொடர்பு தொடர்ந்தது. அவரது மறைவுக்கு பின்னரும் அவருடைய குடும்பத்தினருடனான நட்பும் தொடர்பும் இன்று வரை நிலைத்திருக்கின்றது. ஷம்ஸின் பல்துறை சார்ந்த செயற்பாடுகள் பற்றி கணிசமான அளவுக்கு நான் அறிவேன். அவை பற்றி விரிவாக சொல்லுவதற்கு காலம் இடந்தராது என்பதால் சுருக்கமாக சில தகவல்களை தரலாம் என்று நினைக்கின்றேன். அவரின் இலக்கியம் சார்ந்த ஆக்கங்களை பற்றிய கண்ணோட்டங்களை இங்கு உரை நிகழ்த்தும் ஏனைய அன்பர்கள் குறிப்பிடுவார்கள் என்று கருதுகின்றேன். அதனால் அந்த விடயத்தை நான் தவிர்த்துக் கொள்கின்றேன். ஷம்ஸ் எழுதிய கிராமத்து கனவுகள் என்ற நாவலுக்கு நான் எழுதிய அறிமுக பகுதியில் குறிப்பிட்டிருந்த தகவல்கள் அவரின் எழுத்துக்கள் பற்றிய ஒரு வெட்டுமுகத்தை காட்டும் என்பதால் அதனை இங்கே தர விரும்புகின்றேன். புனைகதை, கவிதை, விமர்சனம், ஆய்வுக்கட்டுரை, சமயம், ஓவியம், இசை, புகைப்படக்கலை, பத்திரிகை துறை என இவர் தடம் பதித்துள்ள தளங்கள் பல. எனினும் ஃபாஹிரா, நீள்கரை வெய்யோன், வல்லைச்செல்வன், இஸ்திராக்கி, அபு ஃபாஹிம், ஷானாஸ், இப்னுஹாமிம் இத்தியாதி புனைபெயர்களை தத்தெடுத்துக் கொண்டதால் இவருடைய படைப்புகள் பலவும் சொந்த முகவரியிலேயே இனங்காணப்படாமல் போயின. ஷம்ஸின் படைப்புகள் இலட்சியவாத கனவுகளின் வார்ப்படங்கள் அல்ல, சமூக சீர்திருத்த பள்ளிக்கூடங்களும் அல்ல. யதார்த்த உலகின் சமுதாய அவலங்களை, அழுகல்களை தரிசிக்கச் செய்யும் சாளரங்கள். பிரபுத்துவம், குருத்துவம், ஒடுக்குமுறை போன்றவற்றுக்கு எதிரான சத்திய ஆவேச பயணத்தில் சமூக நீதிக்கான சங்கநாத முழக்கம் பிரசார நெடியற்று கலைத்துவ மனத்துடன் ஓங்கி நிற்கும். மானுடத்தின் நேசர்களுக்கு இவை மலர் மஞ்சம், மற்றவர்களுக்கு முட்படுக்கை. தனது சத்திய போராட்ட களத்தில் இவர் ஏந்தியுள்ள கதாயுதம் சக்தி வாய்ந்ததா?
காலம் பதில் சொல்லும். இவ்வாறு கிராமத்து கனவுகள் நூலின் பின் அட்டையில் இடம்பெற்றுள்ள அறிமுக உரையில் நான் குறிப்பிட்டுள்ளேன். ஷம்ஸ் அரச பாடசாலைகளில் ஓர் ஆசிரியராக பணிபுரிந்தவர் என்றாலும் எழுத்துத்துறையிலும் ஊடகத்துறையிலும் 1950கள் தொடக்கம் ஈடுபாடு கொண்டிருந்தார் என்பதை நாம் காண முடியும். 1950களில் தென்மதி என்ற கையெழுத்து சஞ்சிகையை வெளியிட்டதன் மூலமாக அவருடைய ஊடகத்துறை பிரவேசம் நிகழ்கிறது. 1970களில் இலங்கை ஆசிரியர் சங்கம் வெளியிட்ட ஆசிரியர் குரல் என்ற செய்தி பத்திரிகையின் ஆசிரியராக பணியாற்றினார். 1980களில் முஸ்லிம்களின் சமய சமூக சீர்திருத்த மாத இதழான நேர்வழி என்ற சஞ்சிகையின் ஆசிரியர் ஆனார். அதே காலகட்டத்தில் திக்வல்லையிலிருந்து வெளியான செய்தி மடல் என்ற தட்டச்சு சஞ்சிகையின் ஆசிரியராகவும் இருந்தார். பின்னர் ஃபாமிஸ் என்ற பத்திரிகையின் ஆசிரியர் குழுவில் ஒருவராக பங்களிப்பு செய்தார். பின்னர் 1982ஆம் ஆண்டு தொடக்கம் 1985ஆம் ஆண்டு வரை வெளியிடப்பட்ட அஷூரா என்ற மாத பத்திரிகையின் ஆசிரியராக அவர் பணியாற்றினார். அஷூரா அரசியல், கலை, இலக்கிய, சமூக விமர்சனங்களை உள்ளடக்கிய ஒரு சிறு பத்திரிகை. அதில் விலை குறிப்பிடப்பட்டிருந்தாலும் கூட விற்பனை செய்யப்படாமல் வாசகர்களுக்கு பெரும்பாலும் இலவசமாகவே விநியோகிக்கப்பட்டது. அரச ஆசிரியர் பணியிலிருந்து ஓய்வு பெற்ற பின்னர் ஷம்ஸ் தினகரன் பத்திரிகையின் ஆசிரியர் பீடத்தில் இணைந்தார். தினகரனில் பணியாற்றிய போது அவர் பொறுப்பாக இருந்து வெளியிட்ட 2 பக்கங்கள் முக்கியமாக குறிப்பிடப்பட வேண்டியவை. அவற்றிலே ஒன்று புதுப்புணல். பொதுவாகவே இளைய தலைமுறையினர் மீது அன்பு காட்டி அவர்களை ஊக்குவிப்பதும் வழிகாட்டுவதும் ஷம்ஸின் பண்புகளில் ஒன்று. அவருடைய வழிகாட்டலால் பண்படுத்தப்பட்ட பலர் இன்று சிறந்த எழுத்தாளர்களாக பரிணமிக்கின்றார்கள். அவரின் தயாரிப்பில் வந்த புதுப்புணல் என்ற பக்கமும் இளைய தலைமுறையினரின் ஆக்கங்களுக்கு களம் அமைத்து கொடுத்ததோடு அவர்களுக்கான வழிகாட்டல் குறிப்புகளையும் கொண்டிருந்தது. ஷம்ஸ் மீது பற்று வைத்திருந்த இளம் எழுத்தாளர்கள் அவருடைய மறைவையொட்டி வெளியிட்ட நினைவு மலருக்கு புதுப்புணல் என்றே பெயர் சூட்டி இருந்தமை புதுப்புணல் அவர்கள் மீது ஏற்படுத்தியிருந்த தாக்கத்தையே காட்டுகிறது. தினகரனில் அவர் பொறுப்பேற்று செய்த இன்னொரு பக்கம் சாளரத்தின் ஊடை. இனங்களுக்கிடையிலான ஒருமைப்பாடு, புரிந்துணர்வு, சமத்துவம், சமநீதி போன்ற விடயங்களில் ஷம்ஸின் பங்களிப்பு முக்கியமானது. இலங்கை வாழ் பல்லின மக்களுடனும் அவர் நல்லுறவை பேணினார். உலமா சபையின் தலைமை குழுவுடன் அவருக்கு நெருக்கமான தொடர்பு இருந்தது. அதுபோலவே பிற மத குருக்களுடனும் நெருங்கி பழகினார். பௌத்த மத குருக்கள் சிலர் அவரை சந்திப்பதற்காக அவருடைய தங்குமிடத்துக்கு வந்து போவதை பல தடவை நான் கண்டிருக்கிறேன். ஷம்ஸ் சில காலம் கொழும்பிலுள்ள பள்ளிவாசலொன்றின் அறையிலே தங்கியிருந்தார். அங்கும் இந்த பௌத்த குருமார் வருகை தந்து அவருடன் உரையாடிச் செல்வதையும் பார்த்திருக்கிறேன். பேரினவாத சிந்தனை உள்ளவர்களால் முஸ்லிம் சமூகத்துக்கு எதிரான கருத்துகள் கூறப்பட்டு அவை சிங்கள பத்திரிகைகளில் வெளிவரும் போது அவற்றுக்கான பதில் அடியை சிங்கள பத்திரிகைகளிலேயே கொடுக்கும் வழக்கம் ஷம்ஸிடம் இருந்தது. அவருடன் தொடர்புள்ள பௌத்த குருமாரிடம் தான் எழுதியதை காட்டி அவர்களிடமிருந்து பெறும் மேலதிக தகவல்களையும் சேர்த்து பிரசுரத்துக்கு அனுப்புவதும் உண்டு. சில பிரச்சனைகள் தொடர்பாக உலமா சபை பதிலளிக்க நேரும் சந்தர்ப்பங்களில் அப்போதைய உலமா சபை தலைமை குழுவினர் ஷம்ஸை நாடி வருவதையும் நான் கண்டிருக்கிறேன். உலமா சபையின் பதிலை மெருகூட்டி தர்க்க ரீதியாகவும்
சுவையாகவும் ஷம்ஸ் எழுதிக் கொடுப்பது உண்டு. முஸ்லிம்கள் தொடர்பாக சிங்கள மக்கள் விளங்கிக் கொள்ளும் பொருட்டு தினகரனின் சகோதர பத்திரிகையான சிலுமினவில் சிங்கள மொழியில் கட்டுரைகளை தொடர்ந்து எழுதினார். ஹராம், ஹலால், நோன்பு, தொழுகை, திருமண சம்பிரதாயங்கள், முஸ்லிம்களின் பல்வேறு கலாசார நடைமுறைகள் போன்றவற்றை விளக்கும் அவருடைய கட்டுரைகள் சிலுமின பத்திரிகையில் வாராவாரம் வெளிவந்தன. தினகரனில் வெளிவந்த சாளரத்தின் ஊடே என்ற பகுதி சிங்கள கலை இலக்கியம், பண்பாடு போன்றவற்றை தமிழ் வாசகர்களுக்கு அறிமுகம் செய்வதாக அமைந்தது. சாளரம் என்ற நிகழ்ச்சியை இலங்கை வானொலி தமிழ் நிகழ்ச்சியிலும் நடத்தும்படி அவர் கேட்கப்பட்டார். அந்த நிகழ்ச்சியை பொருட்படுத்தி வானொலியிலும் வாரந்தோறும் நடத்தினார். இன ஒருமைப்பாட்டை அடிப்படையாக கொண்ட இந்த நிகழ்ச்சிக்காக ஒலிபரப்பாளர்களுக்கு வழங்கப்படுகின்ற சர்வதேச விருதான உண்டா விருது ஷம்ஸுக்கு வழங்கப்பட்டது. இன ஒருமைப்பாட்டுக்கான எந்த செயற்பாடாயினும் அதிலே பங்கு கொள்வதிலே ஷம்ஸ் முன் நின்றார். அவ்வாறானதொரு சந்தர்ப்பத்தில்தான் இன ஒருமைப்பாட்டுக்காக செயற்பட்ட சிங்களவர்களை பெரும்பான்மையாக கொண்ட ஒரு அமைப்பு இன ஒற்றுமைப்பாடல்கள் கொண்ட ஒரு ஒலிப்பேழையை தயாரித்தது. அதிலே சேர்த்துக் கொள்வதற்காக தமிழ் பாடலை எழுதி தரும்படி ஷம்ஸிடம் கேட்டார்கள். அதற்காக எழுதப்பட்டதுதான் பின்னாளிலே பட்டி தொட்டியெல்லாம் ஒலித்த வெள்ளி சிறகடிக்கும் வெண்புறாவே என்ற பாட்டு. இந்த பாடல் பற்றியும் சில வார்த்தைகளை சொல்வது பொருத்தம் என்று நினைக்கின்றேன். இது ஒலிப்பேழைக்காகவே எழுதப்பட்ட பாடல். இந்த பாடல் சிறப்பாக அமைந்துவிட்டதால் அதன் இசையமைப்பாளர் பிரேமசிறி கேமதாச அதனை ரூபவாகினி தொலைக்காட்சிக்கு கொடுத்து ஒளிபரப்ப செய்துவிட்டார். ஆரம்பத்தில் போரின் கொடுமையை சித்தரிக்கும் தத்ரூபமான காட்சிகளோடு, உருக்கமான காட்சிகளோடு இந்த பாடல் ஒளிபரப்பானது. ஆனால் காலப்போக்கிலே பாடலுடன் சம்பந்தப்பட்டவர்களுக்கு தெரியாமலேயே தொலைக்காட்சி நிறுவனம் அரசியல் மயமாகக்கூடிய விதத்தில் காட்சிகளை மாற்றியமைத்து ஒளிபரப்பு செய்தது. இது பாடலுடன் தொடர்புபட்டவர்களுக்கு ஷம்ஸ், பிரேமஸ்ரீ கேமதாச போன்றவர்களுக்கு மன உளைச்சலை கொடுத்ததையும் நான் அறிவேன். இதனைத் தொடர்ந்தும் பல சமாதான பாடல்களை ஷம்ஸ் எழுதினார். எசல கழுவர என்ற சிங்கள தொலைக்காட்சி நாடகத்தில் ஒரு தமிழ் பாடல் இடம்பெற்றது. அதனை ஷம்ஸ் எழுதியிருந்தார். அந்த பாடலின் சில வரிகள் இப்படி அமைந்தன. கருமேகம் கலையாதா, கடும் சூறை தனியாதா, தோழமை சுகந்தம் வீசிய நாளின் நினைவே மீண்டும் வரமாட்டாயா, தீபங்கள் ஏந்தும் சுடரை பறிக்கும் சூறைகள் மீண்டும் வரவே வேண்டாம், உதய கன்னியின் சதங்கை மணி ஒலியும் உறவின் தூதை தாங்கும் தேன் வழியும், உதய கன்னியின் சதங்கை மணி ஒலியும் உறவின் தூதை தாங்கும் தேன் வழியும், தோரண வீதியில் மானுட கீதம் சோக மனங்களை தாலாட்டாதா, தோரண வீதியில் மானுட கீதம் சோக மனங்களை தாலாட்டாதா. இதேபோல யுக விளக்கு என்ற தொலைக்காட்சி நாடகத்திலும் ஒரு பாடல் இடம்பெற்றது. அதுவும் ஷம்ஸ் எழுதிய பாடல். அந்த பாடல் இப்படி வரும். போர் களமதிலே, போர் களமது தனிலே, செந்நீர் கரையே மெஞ்சும், போர் பறை ஒலி கிளம்ப இரு விழிகளும் நீர் சிந்தும், போர் களமது தனிலே செந்நீர் கரையே மெஞ்சும், போர் பறை ஒலி கிளம்ப இரு விழிகளும் நீர் சிந்தும், ஒரு பதியினில் நில விடுதலை பெறும் புதல்வோர், ஒரு பதியினில் நில விடுதலை பெறும் புதல்வோர் பிரிந்திருபுறம்
பிரிந்திருபுறம் அமர் புரிந்திடும் நிலை இதுவோ? எதிரிகள் எவரோ வீரர்கள் எவரோ, ஜெயம் கண்டோர் பலி எடுத்திடும் கொலைஞர் அன்றோ? விழி படும் இடம் இளவு ஒலியுடன் பிணக்குவியல், குமைந்திடும் துயர் நெருப்பெழ அகதிகள் அவலம். விழி படுமிடம் இள ஒலியுடன் பிணக்குவியல், குமைந்திடும் துயர் நெருப்பெழ அகதிகள் அவலம். இவை என்ன முதுசம்? போர் அழிவுகள் முடிவில் சதாவும் வருமா கதி இந்த கொடு நெருப்பில். இவ்வாறு ஷம்ஸ் எழுதிய மானுட கீதங்கள் பல உள்ளன. தேசிய ஒருமைப்பாட்டுக்கும் சமூக நலன்களுக்கும் ஷம்ஸ் வழங்கிய பங்களிப்பு எத்தகையது என்பதை அவர் மரணித்த பின்னர் கண்டோம். அவருடைய மரணச் சடங்கின் போது சமூகமளித்திருந்த பல்வேறு சமூகங்களையும் சேர்ந்த மக்கள் திரள் அவரின் சிறப்புக்கு சான்று பகர்ந்தது. அவருடைய மரணத்துக்கு பின்னர் ஆலிம்கள், பௌத்த, கிறிஸ்தவ, இந்து சமய குருமார்கள், சிங்கள, தமிழ், முஸ்லிம், கலை இலக்கியவாதிகள், ஊடகவியலாளர்கள் என பலரும் பல வாரங்கள் பத்திரிகைகளில் அனுதாப கட்டுரைகளை எழுதியது ஷம்ஸுக்காக மாத்திரமே என்பது என்னுடைய அனுபவம். MHM ஷம்ஸ் வெறும் எழுத்துடன் மாத்திரம் நின்றுவிடவில்லை, களச் செயற்பாட்டாளராகவும் அவர் இருந்தார். அவருடைய செயற்பாடுகள் அனைத்தையும் சுருக்கமாக கூறுவதாயிருந்தாலும் கூட அதற்கு நேரம் இடமளிக்கப் போவதில்லை. அதனால் இந்த குறிப்புகளோடு நிறைவு செய்து கொள்கின்றேன். எனக்கு இந்த வாய்ப்பை தந்தமைக்கும் இதுவரை பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்தமைக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி.